சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. போக வேண்டாமா சீக்கிரம்? அட யாரது பொண்ணு எங்க விட்டுட்டு தாலி கட்ட போறது? அட பொண்ணு எங்க இங்க வர போகுது? பொண்ணு கோயிலுக்கு தான் நேரா வரும். அங்க இருந்து தான் தாலி கட்டிட்டு மாப்பிள்ளையோட அந்த வீட்டுக்கு கூட்டாரணும். அட நீங்களா? நான் கூட பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். பாருடா பிங்கி கிழவி, பாத்தியா பெரிய பொண்ணு, ஆளே அடையாளம் தெரியல. கல்யாண பொண்ணுக்கே டஃப் கொடுக்கும் போல இருக்க பிங்கி. வாய் கூசாம பொய் சொல்லாதலா, மூஞ்சிலே கிளவின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கு. நீ இதுக்கு வேற இளமே ஊஞ்சலாடுதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ஓசி சோத்துக்கு டோக்கன் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறதுக்கு என்ன பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ? அட நீ வேற சும்மா இருல பெரிய பொண்ணு. கேட்டுற போது அந்த பொம்பளைக்கு இப்படி நாளை ஐஸ் வச்சாதான் ஒரு 2 டோக்கன் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டு வந்துடுறான். ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கும்ல, வீட்டுல கொண்டு வந்து வாங்கி தும்போம். அட என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? சீக்கிரம் வண்டியில இறங்க, நேரம் ஆகுதுல்ல. போக வேண்டாமா கோயிலுக்கு? சீக்கிரம் நேரத்துல போனாதான் சீக்கிரம் தாலி கட்ட முடியும் பையன். நான் இல்லைன்னா தாலி கட்டணும் தான். பத்திராளி அக்கா வரணும், அதான் அவங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? அவ என்ன வரலையா? சரி வரட்டும் வரட்டும். அக்கா அப்பயே வந்துட்டீங்களோ? எல்லாரும் வந்துட்டாங்களோ? இல்ல சரசி, இப்பதான் வந்தோம். அது ஒன்னும் சொல்லாம நிக்குது. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. பேசாட்டிக்கு வீட்டுக்கே திரும்பி பெறலாமான்னு இருக்கு. ஆமா, என்னத்துக்கு நின்றுட்டு இருக்கி? அப்படியே வண்டியில பேசாட்டிக்கு யாரு பேர வேண்டியது தானே. சும்மா பேச்சுக்கு தலையை கட்டணுமான்னு போயிட்டு வந்துடலாம்ல. பத்திராளி அக்கா என்ன வரல? பத்திராளி அக்காக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கோம். ஓ அப்படியா? சரி சரி. வாலட்சுமி, வாசரசு. வரோம். போங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க. பத்திராளி அக்கா வந்தா அவியலும் இடம் இருக்கும்ல, பாத்துக்கிடலாம். நீங்க ஏறுங்க வண்டியில. எல்லாம் நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நாங்க 2 பேரும் போய் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிடியோம். சரி லட்சு, நீங்க போங்க, நாங்க வாரோம். இங்க பாருங்க பிங்கி, உங்க பையனுக்கு அக்காவோ தங்கச்சோ மாதிரி தான் இருப்பிய. பக்கத்துல நிக்கும் போது யாரும் அம்மன்னு நினைக்க மாட்டாவ. பொண்ணுக்குன்னு கேட்டாலும் கேட்டு விடுவாவ. கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தலையில தட்டி வெள்ளம் முடிக்கணுங்க ஆக்கிக்கிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வயசான மாதிரி தெரியும். இல்லைன்னா இளமையா தெரியுறியன்னு பொண்ணு கேட்டு வந்தாலும் வந்துருவாவ, பாத்துக்கிடுங்க. எல்லாம் சும்மா இருலாம், நீ வேற. ஏமா பிங்கி, கதவு இதெல்லாம் பூட்டிட்டேன், படல கடல எல்லாம் அடைச்சிட்டேன். என்ன நம்ம கிளம்பலாமா? எல்லாரும் வந்தாச்சா? அட அங்கிள், நீங்களா? பரவாயில்லையே, பிங்கி உங்களை இன்னைக்கு கோமணத்தோட உடன் பார்த்தேன். பரவாயில்லையே, வியாட்டி சட்டையோட விட்டுருக்க. ஆமாம்மா, இன்னைக்குதான் எனக்கு ஒரு நல்ல துணி கொடுத்துருக்கா என் பொண்டாட்டி. இப்ப அழுக்கு டவுசரும் ஓட்ட பனியனும் போட்டுக்கிட்டு திருவியரு. இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்குறீங்களா அங்கிள்? ஐயோ, எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்குமா. சரி, ரொம்ப வெக்கப்படாதீங்க. போங்க, உங்க ஆள் அங்க இருக்கு. பாத்தியா, எல்லாரும் நம்ம ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியாவே. அப்படி ஒண்ணும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. போறோம், சீக்கிரம் போய் வண்டியில ஏறோம். போகும்போது ஒரு தேங்காவை தலையை சுத்தி உடைக்கணும். உடைக்க மறந்துன்னா ஒவ்வொரு மண்டையை நான் உடைச்சு விடுவேன். அம்மா போய் உடைக்கும். சரிம்மா. ஆளு மண்டையும் பேரு பொம்பளை ஆளுகளை பார்த்தனா பல்ல காட்டுவான். பல்ல காட்டி பாத்தியா பெரிய பொண்ணு கிளவிக்கு கொழுப்ப. புருஷனை இன்னைக்காவது ஒரு நல்ல நாளும் பொழுதுமா மதிக்குதானே பேரு. ஆமா, இவ புருஷனை ரொம்ப மதிச்சிட்டா. போலாம் அங்கிட்டு. ஏ பெரிய பொண்ணு, உன் மைனியா என்ன வாராளா இல்லையா? ஒரு போன பண்ணி கேளு. இன்னும் காணுமால? நேரம் ஆகுது, சீக்கிரம் போனாதான் அங்க தாலி கட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும். கோயிலே வேற ஏற்கனவே கூட்டமா இருக்குன்னு அவ்வளோ. ஆமா, அடுத்த வாரம் கொடி ஏறுது. இன்னைக்கு அங்க கொண்டு கல்யாணத்தை வச்சிருக்கீங்க, நல்ல கூட்டமா இருக்குமே. ஆமா, அப்பயே அங்க போய் ஏற்பாடு பண்ண போனையெல்லாம் அதான் சொன்னாவே. சீக்கிரம் வாங்க, நேரம் காலத்துக்கு சீக்கிரமா தாலி கட்ட முடிக்கணும்னு. சட்டுப்பட்டு அப்பதான் சாமியை கொண்டுட்டு அவ்வளோலாம்னாவே. இன்னும் காணும் இந்த பத்திராளியே. இந்த பிங்கி வந்துட்டேன். என்ன பத்திராளி இவ்வளவு நேரம்? இந்த மாடு மேய்க்க பயில்வள வேலைக்கு போட்டுருக்கல, அவங்களுக்கு சோறு கறி ஆக்கி கொடுப்பேன். அதான் இன்னைக்கு சோறு கறி ஆக்கலாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்களான்னு. அதான் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க, நேரம் ஆகுது. என்னெல்லாம் என் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நிக்கிய? வாங்க. இல்ல, மைனி எப்படியும் மேக்கப்புக்கு போட்டுக்கிட்டு லேட் பண்ணுவாங்களா இருக்கும். அதான் வர காணும்னு பார்த்தா அப்படியே வந்திருக்கல. அதான் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள கல்யாணம்னா நல்லா துணிமணி உடுத்துக்கிட்டு வரலாம். வெளியில போன அந்த டிராவல்ல எல்லாம் நம்மளால அப்படியே துணிமணி எல்லாம் உடுத்துக்கிட்டு வெளியே போக முடியாது. இதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை தூக்கி போட்டு வந்தேன். சரி வாங்களா. பிங்கி சத்தம் போட போறா, சீக்கிரம் போவோம். ஆமா, அதுவும் சரிதான், ஓடியாங்க. பூஞ்சோலை வருவது போல் பூவாடைக்காரி வராளே, ஆனை முகம் அன்னை. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, உங்க ஊர்காரையும் எல்லாம் வந்திருக்காவ. உங்க அம்மாவை அப்பாவையும் என்ன காணும்? நேரம் ஆகுதுப்பா முகூர்த்தத்துக்கு. இங்க பாருங்க மாமா, நேரம் ஆகுதுன்னா சொல்லுங்க, இப்பயே தாலி கட்டிடுறேன். அவங்க வரதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே கோயிலில் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது, போலீஸ் எல்லாம் தரத்துறாங்க. இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது. நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நான் தாலியை கட்டி கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். எப்பா அப்படி சொல்லாதப்பா. பெத்த தாய் தப்பே வராண்டாமா, கொஞ்சம் பொறு. வந்துருவாவேன்னு நினைக்கேன். வந்ததும் தாலி கட்டிட்டு வந்துருவோம் நம்ம. பாருங்க
ஆமா, இருந்தாலும் நம்ம ஜோடி பொருத்தத்துக்கு அளவுக்கு அவங்க பொருத்தமா இல்ல. என்னம்மா மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறாரு கல்யாணத்துக்கு? ரொம்ப நாளா பொண்ணு தேடி இருக்காங்கல்ல, அதான் அவசரப்படுவாரா இருக்கும். சீக்கிரம் அவங்க அம்மா அப்பா வருவாவே, வந்ததும் தாலி கட்ட சொல்லுவோம். வேற அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் பொறுங்க நீங்க. இதுக்குத்தான் ஒரு மண்டபம் பிடிப்போன்னு சொன்னேன். கோயிலுக்கு பக்கத்துல இவ்வளவு மண்டபம் இருக்கும். அப்படி இந்த சம்மந்திக்கு மண்டபம் வேண்டாம், கோயிலே பண்ணாதான் புண்ணியம்னு சொல்லிருச்சு. பாரு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கடைக்கு கடை போய் நின்றுட்டு இருக்குதுங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு. அவங்க நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுவும் சரிதான். கோயில் விசேஷ நேரம் பத்தியா, அதான் போலீஸ்காரன் அங்க போங்க இங்க போங்கன்னு துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம வேற கல்யாணத்தை இந்த நேரத்துல வச்சுட்டோம். இல்லாட்டினா நம்ம பெருசா எடுத்து அழகா சிறப்பா பண்ணி இருந்திருக்கலாம். நீங்க வேற சும்மா இருங்கங்க. சம்மந்தி ஏதோ கொஞ்சம் சிக்கனமா இருக்க ஆளுவன்னதான் நம்மளும் நம்ம நிலைமை பெருசா தெரியாம போச்சு. இல்லாட்டினா நம்மளையும் ஒரு மாதிரி தான் நினைச்சிருப்பாவ. சரியான செமீன் குடும்பம், ஜமீன்தார் குடும்பம், வாழ்ந்து கட்ட குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள காரி துப்பி விடுவாவ. அதனால நீங்க அமைதியா இருங்க, எல்லாம் நல்லதுக்கே தானு. ஆமா, இதோ வந்துட்டாங்க எங்க அப்பா அம்மாலாம். சம்மந்தி வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. ஏமா ஏமா இவ்வளவு லேட்டு? அதான் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம்லால, அமைதியா இரு. சம்மந்தி கொஞ்சம் சீக்கிரமா வராண்டாமா நேர காலத்துக்கு? ஊருக்காரங்க வர லேட் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? 2 ஆட்டோ தான் டக்கர் தான் பிடிச்சிருந்தோம். அந்த டக்கர்ல எல்லாரும் வரணும்ல. வீட்டுக்கு வார வேலையும் நம்ம கடைசியா பத்திரமா கூட்டிட்டு வரணும்ல, அதுக்கு தான் கடைசி வண்டியில வந்தேன். சரி சம்மந்தி, நீ யாராவது போலீஸ்காரன் துரத்தியா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்புங்கன்னு. அதனால சீக்கிரமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பையில தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா, ஆரம்பிக்க வேண்டியது தானே. தாலி செயின் என் சிப்பாக்குள்ளதான் இருக்கு, இந்தா எடுத்து கட்ட சொல்றேன். கொடுங்க மாமா, சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு தாலியை கட்டட்டும். சாந்தி, இந்த பிங்கி கிழவிக்கு ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரலையா? நாத்தனார் முன்னாடி பட்டு கொண்டுட்டு போயிருக்குமா இருக்கும்னு நினைச்சிட்டுலாம் இருந்தோம் நாங்க. பிங்கி கிழவி பொண்ணு வரலையா அப்ப கல்யாணத்துக்கு? அது எங்கேயோ ஹரியானாவுல வேலை பார்க்குதான், லீவு கிடைக்கலையும், அதனால கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொன்னுச்சு. என்ன கதைன்னு தெரியல. ஒரு பக்கம் அது ஏற்கனவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்காவ. என்ன கதை என்னன்னு தெரியல. பொண்ணுக்கு முன்னாடி யார் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவா? ஒருவேளை இருக்குமோ என்னமோன்னு எனக்கு கூட டவுட்டா இருக்கு. அதனாலதான் பொண்ணை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாவளா இருக்கும் பிங்கி. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குக்கு. அட, எப்படியும் இல்லாட்டினா விஷயம் தெரிஞ்சிரும் எல்லாருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது, பொண்ணு வேலை தான் பார்க்குதா இருக்கும். ஏற்கனவே பிங்கி கிழவி மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தானே இருந்துச்சு. பையனுக்கும் பொண்ணுக்கும் யாருக்கும் அமைதா கட்டிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு கட்டியே ஆகணும், இல்லாட்டினா நான் சன்னியாசியா போயிருவேன்னு சொன்னான்னு சொல்லி தான் ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டியாவே. ஓஹோ, அப்படியா கதை? என்னலா உமா, என்னவா? பிங்கி கிழவி ஏற்கனவே ஒருத்தனை கூட்டிட்டு ஓடிட்டானா, கல்யாணம் ஆயிட்டான், வேற சாதிக்காரனா. அதனால கூப்பிடலையா, வீட்டுல சேர்க்கலையா. ஏலா, வந்த இடத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்களா? ஒழுங்கா சாமியை கும்பிட்டுங்க. இதுதான் 4 பேர் 4 விதமா பேசியதுங்கிறது போல இருக்கு. 1ன்னா 9ன்னு எப்படி கதை உடையளவை பாத்திய லட்சுமி? இப்படிதான் ஓ மோவலை பத்தி அவ்வளோரம் குறுக்குல தப்பா பேசிட்டு இருந்தாளுவ. இப்ப பிங்கி கிழவி மோவலை சொல்லியாவ. அதுக்கு உண்மையாயுமே லீவு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வாரம் தான் வாரதா சொல்லிச்சு அந்த பொம்பளை. அதுக்குள்ள இவ்வளவு என்னென்ன பேசி அழுவனு பாரு லட்சுமி. ஏலா, வாய்க்கு வந்தபடி பேசப்படாதுல, கொஞ்சம் அமைதியா இருங்க, வாயை நான் அடக்குங்க கொஞ்சம். நாங்களாம் சொன்னோம், சாந்தி சொன்னா, நான் அதை பெரிய பொண்ணு கிட்ட சொன்னேன். ஏக்கா வாங்க, நம்ம கோயில சுத்தி கும்பிடுவோம். ஏலா சரசு, கொஞ்சம் பொறு, தாலி கிட்ட பார்த்துட்டு போயிருவோம். நான் தாலி கட்டு பார்க்கையா வந்தேன், இந்த சாக்குல கோயில சுத்தி கும்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். சாமியை வேற நாளைக்கு அடுத்த வாரம்லாம் கொடியாயிரும், அப்புறம் கோயில்ல கால் வைக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கோயிலுக்கு நம்ம வர முடியாதுன்னு நினைச்சாலும் சரி, இந்த சாக்குல நம்மளும் கோயிலுக்கு வந்தா நல்லா சாமி கும்பிடலாமே திருப்தியா நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் அமைதியா நெல்லு சரசு. தாலி கட்டு முடிஞ்சப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் கோயில சாமியை பக்கத்துல போய் பார்க்க போவாவ. அப்ப நம்மளும் டோக்கன் நமக்கும் சேர்த்து எடுத்து தருவாவ. நம்ம அப்படியே போய் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். யார் அந்த பிங்கி கிழவியா? வாய்ப்பே இல்லை, அது ஒரு பிசுனாரி. பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள அனுப்பிட்டு அது வெளியே நின்னாலும் நிற்கும். நமக்கு எங்க அது டோக்கன் எடுத்து உள்ள அனுப்போம்? நம்ம தான் வேணா டோக்கன் எடுத்து உள்ள போய் சாமியை பார்க்கணும்னா பார்க்கணும். அதுவும் சரிதான், அவையிலே அர்ச்சனைக்கு எதுக்கு காசு கடைக்கு கொடுக்கணும்னு வீட்டுல இருந்தே தேங்காய் பழம் பூனி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. அவகிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம எதிர்பார்க்க தப்புதான். சரி, நம்ம டோக்கன் காசு போட்டு உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்துருவோம். சாமியை யார் காசு கொடுத்து பாப்பா? நம்ம லைன்ல நின்னுனாலும் பொறுமையா நின்று சாமியை பார்த்தாலும் பரவாயில்ல. நானும் காசு கொடுத்து உள்ள போய் பார்க்க மாட்டேப்பா சாமியை. எந்த சாமி சொல்லிச்சு நீ காசு கொடுத்து வந்து பாருன்னு? நீ இல்லம்மா, நீ நாலு முழுக்க நின்று கூட நீ சாமியை பாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு மூட்டு வலி, நான் ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி உள்ள பார்த்துட்டு கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு பசை பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். சாமியை எவ்வளவு கால் வலினாலும் நின்று போய் எல்லாரும் போல சமமா ஈக்குவலா போய் லைன்ல நின்று போய் கும்பிட்டாதான் சாமி நமக்கு அருள் தரும். காசு கொடுத்து போய் பார்த்தாலும் சாமி அருள் தராது. உமா, அந்த பக்கம் டோக்கன் தராவ பேரு, அதை போய் வாங்கு, அதுக்கப்புறம் அருள் வாங்கிக்கிடலாம். ஆமா, எங்க 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 டோக்கன் கொடுக்கவே? அல்ப எப்படி அலையுது பத்தியில? என்னடா பெரிய பொண்ணு இப்படி பண்ற? சரி சரி, அங்க தாலி கட்டுறாவ பாரு. கெட்டிமலம் கெட்டிமலம்.
நான் வந்தவங்களுக்கு போய் டோக்கன் கொடுக்கேன். வந்தவங்க இனிமேல் சாமியை கும்பிட்டுட்டு போய் சாப்பிட போறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்கல்ல. கொடுங்க கொடுங்க, எல்லாருக்கும் மறக்காம கொடுத்துருங்க. சரிம்மா. ஐயய்யே, அதுக்குள்ள தாலி கட்டு முடிஞ்சு போச்சா? இதுக்கு தான் சொன்னேன், தாலி கட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்க போவோன்னு. கேட்டியல? பிரசாதம் அதுக்குள்ள முடிஞ்சிருமேனு பார்த்தேன். நிறைய கூட்டமா வேற இருந்துச்சு, லைன்ல அப்போ அளவு கம்மியா இருக்குன்னு அப்பயே பூந்துட்டான். அடுத்த வண்டி வர நேராகும்னு சொன்னாவல, அதான் போய் அதுக்குள்ள பிரசாதத்தை வாங்கி தின்னுட்டு வரலான்னு போறதுக்குள்ள எங்க தாலியை கட்டிவிட்டாவல. சரி தாலி கட்டினா என்ன, அதில் மொய்யை கொடுத்துட்டு கோயில சாமியை சுற்றி கும்பிட்டுட்டு சாப்பிட கூட்டு போவோம். எங்கே சாப்பிட்றது? அதான் இங்கே போட்ட தக்காளி சோலை சூப்பராக இருந்துச்சு, அதை சாப்பிட்டாச்சா? இனிமே எங்கே சாப்பிட? ஹோட்டலுக்கு டோக்கன் தருவாவே, நம்ம டோக்கனை வாங்கிட்டு பார்சல்னால வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடலாம். என் பேரனுக்காவது கொடுப்பேன். வாங்க போவோம். இந்த உங்கள் மருமக்க மாதிரிலாம் அங்கே தான் நிற்காவ பாருங்க. உன் மாமியார் என் மாமியாரெல்லாம் பார்த்தியா? நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருதுவே பொறுமையா. எங்கே போயிட்டு வருதுவல்ல தெரியல. கடற்கரைக்கு எங்கேயும் போயிட்டு வருதுவல்ல. கடற்கரைக்குலாம் அது ஒன்றும் போகல, சாமியும் கும்பிடல. அதுவே அங்கே பிரசாதம் கொடுத்தாவனே அடிப்படி சண்டை போட்டு வாங்கி தின்னுட்டு வருதுவே. என் மாமியார் தான் கூப்பிட்டு போனா. ஓஹோ, அப்ப நல்லா இறை எடுத்துட்டு தான் வருதுவல்ல. இந்தாங்கம்மா டோக்கனு, நீங்க பார்த்து பிரிச்சு எடுத்துக்கங்க. நம்ம அலுவலை பார்க்குறவங்களுக்கும் கொடுங்க. என்ன, நான் எடுத்து என் மோவனை கூட்டிட்டு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போகணும்ல, உள்ள போறேன். இங்கே பார்த்து கொடுத்துருங்க. இப்படியே நேராக போனீங்கன்னா எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் தான், சண்முகம் ஹோட்டல் தான். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு டக்கரில் ஏறி உட்காருங்க. அப்புறம் எல்லாரும் வந்தப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே உங்களுக்கு சாமி கும்பிட்டு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு பாலும் பழம் கொடுக்கணும்ல, நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கூட்டு போனால் அதனால நாங்கள் நேராக வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் அப்படியே டக்கரை விட்டுட்டீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்துருங்க. என்ன, ஃப்ரீ பஸ் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிடியோம். நீங்கள் போய் ஏற்பாடு பாருங்க போங்க. சரி, உங்கள் மருமக்களுக்கெல்லாம் டோக்கனை கொடுத்துருங்க. கொடுத்துரியும். இன்னும் பாதி டோக்கனே அவங்க பொண்ணு வீட்டுக்கார அலுவலுக்கும் கொடுக்கணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போ, நாங்கள் பார்த்துக்கிடியோம். கொண்டா டோக்கன் எத்தனை டோக்கன் தந்திருக்கான்னு பார்ப்போம். வாங்க பத்திராளி அக்கா, நம்மளும் மொய்யெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் கிளம்புவோம். யாராவது டோக்கன் எடுத்துட்டு உள்ள சாமி கும்பிட்டுட்டு தான் வருவேன். லட்சுமி, உள்ள போய் நீ உள்ள வாரதா இருந்தா வாங்க, இல்லாட்டினா நான் மட்டுமாவது போறேன். கோயில இன்னைக்கு சுத்தி கும்பிட்டுட்டு என்ன கிளம்ப வேண்டியதுதான். எங்க உள்ள எல்லாம் போறது? இப்போ பொது லைனு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தாலாவது லைன்ல நின்று போய் பார்க்கலாம். லைனும் ரொம்ப பெருசெல்லாம் இருக்கு கூட்டம். இந்த மாதிரி நேரத்துல சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுல. ஒழுங்கா லைன்ல நின்றுனாலும் கும்பிட்டுட்டு வாங்க. 100 ரூபா தான் நிலத்துல போனா போதுன்னு கொடுத்துட்டு வாங்க, உள்ள போய் கும்பிட்டுட்டு போவோம். நீங்க வேணா காசு கொடுத்து போங்க, நான் லைன்ல நின்று வாரேன். சரி, எப்படியோ பார்த்து வாங்க, அப்ப நான் போறேன். எல்லாம் உமா சீக்கிரம் ஓடியா. லட்சுமி அக்காவும் சரசக்காவும் நம்மள விட்டுட்டு ஓடியாவ. உமா, அட இதுக்கு வேற வேலை இல்ல, அவ்வளோ நேரம் கிளம்பியாச்சு. இது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட வரலையா? நீங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிட போங்க. அதான் டோக்கனை தந்துட்டீங்களா எங்களுக்கு? நாங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிடியோம். சரி, அப்ப நான் எங்க சாப்பிட்டது நாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போய் டக்கர்ல உட்கார்ந்துக்கிடியே. சரி, பத்திரமா வீடு போய் சேருங்க. நாங்க பஸ்லனால வீடு வந்து சேருவோம். சீக்கிரம் வந்து சேருங்களா, எங்கன்னா சோவாரிக்கிட்டு நிக்காதீங்க, கூட்டமா இருக்கு கோயில் உள்ள. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்து பத்திரமா வீடு போய் சேருங்க. நல்லது சொன்னா இவளுக்கு பொறுக்கண்டங்கு. என்ன நீயும் போற அழுவ, நம்ம போவோம். எக்க எங்களை விட்டுட்டு எங்க போறிய? நாங்க எங்கலாம் வரோம், கோயிலை சுத்தி கும்பிட்டுட்டு வரணும் தானே வந்தோம். ஏக்க, நாங்க லைன்ல நின்னு பாப்புற உள்ள சாமி கும்பிட்டதுக்கு நீங்க வாரியலாம் எப்படி? எல்லாம் நான் பிள்ளைகளுக்கு சோறு ஏறி ஒன்னும் ஆக்கல, தலையை கட்டிட்டு வந்துருவோன்னு தான் நானும் வந்துட்டேன். தோசை இசலை ஊத்தி சாப்பிட்டுட்டு கடங்களாடு வந்தேன். போய் தான் நான் போய் பார்க்கணும். வேற இங்கே இருந்தேன்னா வேற நேரம் ஆகி போயிடாதா? ஏக்க, அதெல்லாம் பிள்ளைகள் ஒருபடி போல அரிசி எடுத்து போட்டு பொங்கி தின்னுங்களான்னா தின்னுட்டு கிடப்பாளுவே. நம்ம கோயிலுக்கு ஓயாமலாம் இப்படி வர முடியாதுக்கு. நம்ம இந்த நல்ல அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு போனா நல்லது. நம்ம ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு லைன்ல நின்னுனாலும் சாமி கும்பிட்டுட்டு போயிருவோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. என்ன சரசு சொல்லியா, உள்ள போகலாம் நேரம் ஆயிரும். என்னக்கா நீங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லீவு தானே, அவ்வளோ பாட்டுக்கு வீட்டில் பொங்கி தின்னுட்டு கடப்பாளுவே. நம்ம ஒயாமலாம் வர முடியாது. நம்ம அப்படியே பிள்ளையரை கும்பிட்டுட்டு அப்படியே அரச மரத்தை சுற்றி அதில் போயிட்டு அர்ச்சனை தட்டு ஒன்றும் வாங்கிட்டு அப்படியே நேராக லைனில் நின்று உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் வேணா நம்ம பசை பிடிச்சி போயிடலாம். எப்படி இவிய டக்கரில் போயிடுவாவ, சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பிடுவாவ உள்ள சாமி கும்பிட்டுட்டு. அதனால நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாவ. அதனால ஐயா போனா போட்டேன்னு சொல்லிடுவோம். ஆமா லட்சுமி அக்கா சொன்னா கேளுங்க. அடுத்த வரலாம் இவ்வளோ நேரத்துக்கு கொடி ஏறி ஜேன்னு இருக்கும் கோயிலில். கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு. அப்போ நீங்களே நினைச்சாலும் இது இன்னும் கூட நிற்க முடியாது. இப்போவே ஒழுங்கா லைனில் நின்று நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். சரி, அப்போ அவ்வளோரம் சொல்றீங்க. பத்திராளி அக்காவும் உள்ள போயிட்டாவே. அப்போ நம்ம மட்டும் தான் வெளியே கும்பிட்டுட்டு போனா நல்லா இருக்காது. சரி, அப்போ நம்மளும் உள்ள போவோம். காசு கட்டி போற லைனு சும்மா கிடக்க லைனை விட பெருசா இருக்கு. பத்திராளி அக்காலாம் வெளியே தான் கிடப்பாவ பாருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க. சரி, அப்போ பிள்ளைகளுக்கு போன பண்ணி நாங்களும் வர நேராகவும் நேராச்சுன்னா சோர்கரி இவளை பொங்கி தின்னுங்கன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. நானும் பூ மாறிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்.
செய் ஏதாவது செய். மூதேவி, நீ இந்த வீட்ல ஏதாவது ஒரு வேலை செய் முத. ஏய், இந்த வீட்ல உன்னை விட அதிகமா வேலை செய்யறது நான் தான். என்ன பத்தி நீ பேசாத. அடங்கப்பா, நல்லா வேலை செஞ்சு கிழிச்சா ஆளு மூஞ்சம்பேரு. முத காலை கீழே போடுவேன். காலை பப்பற பேன் எப்ப பார்த்தாலும் தூக்கிக்கிட்டே இருப்பா. என் காலு என் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன். அது ஏன் இஷ்டம். சிபா இரு, அம்மா ஃபோன் பண்றா, என்னன்னு கேட்டு வரேன். சொல்லுமா. ஏலா, நான் கோயிலுக்கு வந்த இடத்துல லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க வீட்ல என்ன கிடக்குன்னு பார்த்து ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க வயித்துக்கு. நான் வந்துறியேன். சாமி கும்பிட்டுட்டு வர, சாமியை பார்த்துட்டு வர நேரம் ஆகும் போல தெரியுது. எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு தெரியல. அதனால நீங்களும் என்னத்தையாவது செஞ்சு சாப்பிடுங்க. காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையிலக்கு தோசை ஊத்தி சாப்பிட்டோமா. அப்ப மதிய சாப்பாட்டுக்கு வர மாட்டியா? நீங்க என்ன மாதிரி பார்த்து சாப்பிடுங்க செஞ்சு. நான் பொறுமையா தான் வருவேன். சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாம செய்யுங்களா? வேற நீ செய்ய நான் செய்யணும் அழைப்பு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. சரி, நான் பாத்துக்கிடுறோம். நீ சீக்கிரம் வர பாரு. என்ன வாம்ப, அம்மா வரதுக்கு நேரம் ஆகுமா? காலையில சமைச்சு சாப்பிட்ட மாதிரி மதியத்துக்கும் என்னதையாவது செஞ்சு சாப்பிடுங்க, நான் பார்த்து வாரேன்னு சொல்றான். எப்படியோ அம்மா சாப்பாட்டு டைமுக்கு வந்துக்கிட போல இருக்கு. அம்மா தான் சமைக்கணுமா, என்ன செய்யலாம்? இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்வோமா, அது ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நீ ஒரு 50 ரூபா போடு, என்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்கு. போட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வரேன். சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி செய்வோம். இது நல்ல கதையா இருக்க. இவன் 30 ரூபா போடுவாளாம், நான் 50 ரூபா போடணுமா? சிக்கன் பிரியாணி செய்வாங்களாம். எப்ப கிறுக்கி, என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. நீ எப்படியும் பல்கா வச்சிருப்பேன்னு தெரியும். அம்மா கிட்ட நைஸா அதுக்கு இதுக்குன்னு உருவி உருவி வச்சிருப்ப. அதான் உங்ககிட்ட 50 ரூபா கேட்கேன். என்கிட்டயும் 50 ரூபாலாம் இல்ல, என்கிட்ட 20 ரூபா போலதான் கிடக்கும். நடிக்காத, நானே 30 ரூபா வச்சிருக்கேன். அப்ப உன்கிட்ட 20 ரூபா தான் இருக்குமாக்கும். நம்பிட்டேன். ஏமாத்தாதவ. இப்ப சத்தியமா இல்லவ நம்புவ. வாயை திறந்தா பொய் பொய் பொய். எப்ப பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவா. பொய் புழுவினி. நீ நம்புனா நம்பலன்னா போ. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது கடையில் பப்ஸு கிப்ஸு சாயங்காலம் வாங்கி சாப்பிட்டு வரதுனால காலி ஆயிடுது. நான் என்ன பண்ணுறது? அதானே பார்த்தேன். என்னை விட நீ நிறைய வச்சிருப்பிய. இல்லைன்னு சொல்கிறியன்னு நினச்சேன். நல்லா வாங்கி கொட்டிக்க. என்ன எப்பயும்? சரி, அந்த 20 ரூபாயை கொடு. நான் 30 ரூபா போட்டு 50 ரூபாய்க்கு சிக்கன் எப்படின்னா செஞ்சு குத்தாடி வாங்கிட்டு வரேன். இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சால் முட்டை வேணுமே. முட்டை வேற இத்தனை இருக்குன்னு தெரியலையே. முட்டைலாம் காலையில் தோசை சுடும்போது பார்த்தேன், 2 இருந்துச்சு. அந்த 2ஐயும் அவிச்சுக்கிடலாம். சரி, ரைட். அப்போ போய் வாங்கிட்டு இருக்க 20 ரூபாய் எடுத்துட்டு வா. நான் என்கிட்ட இருக்க 30 ரூபாய் எடுத்துட்டு வரேன். ஓகே. காலு கிலோ சிக்கன் இல்ல பிரியாணி டோய். இந்த அக்காவும் அத்தானும் எங்கேயோ போயிட்டு வராங்க போல தெரியுது. எங்க போயிருப்பாவ? யாருக்கிட்டையுமே இந்த அக்கா பேசின மாதிரியே இல்லையே. இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாவோ போல. எப்படிதான் வீட்டுக்குள்ளே இப்படி இருக்காங்களோ தெரியல. நம்மளாலலாம் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதம்மா. வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா எனக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிரும். எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும். 4 கிலோ சிக்கன் இல்ல பிரியாணி டோய். இது 1/4 கிலோ இல்ல, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சதீஷ் நாய் துணியெல்லாம் நம்ம துவைச்சு போடுறோம். கொஞ்சமால நம்மள ஒரு ஆளை மதிக்கிறானா? எரும மாடு இருக்கட்டும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மண்ணுக்குள்ள போட்டு உரப்பி காய போடி. குமாரி, என்ன பண்றப்ப? அம்மா குறுக்கெல்லாம் முறிஞ்சு போச்சு. வாடா ஜோனி, என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, துணி காய போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட துணி கடந்துச்சு. அவ்வளத்தையும் கடந்து இவ்வளவு நேரம் மாங்குன்னு துவைச்சிருக்கேன். இனிமே காய போட வேற இடம் இல்ல. இனிமே நான் அந்த படலையில சும்மா போட்டு காய போட வேண்டியதுதான். துணியெல்லாம் இனிமே காய போட்டுட்டு தான் சமைக்கணும். சாப்பாட்டை அடுப்புல போட வேண்டியிருக்கு. போட்டுட்டு வந்து காய போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு போய் சமைக்கிற? சமைக்காத நேரம் எங்க வீட்டுக்கு வா. நான் பேரு கையில என்ன வச்சிருக்கேன்னு சிக்கனு. வீட்டுக்கு போனதும் போய் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். சாப்பிடறதுக்கு வந்துரு துணியை காய போட்டு. வேண்டாம் சோனி, நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. உங்க அம்மையும் வர லேட்டாவும் சொன்னாவளோ? ஆமா, அதான் ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு சிக்கன் வாங்கணும். சந்தியால வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வை, எல்லாம் ரெடி பண்ணி வை. நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன். வந்ததும் பிரியாணி போட்டுடலான்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லாம் அவ ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. நீயும் வாத. யாந்த வேண்டாங்க, இனிமே தானே சமைக்கணும். உனக்கு மட்டும் தானே. அதான் எங்க வீட்டுல ஒரு தண்டை மாடு கிடக்குது. அந்த தண்டை மாடுக்கு சமைச்சு தானே ஆகணும். நான் எப்படியும் எங்க பிரியாணி யார் கொண்டு வந்திருக்கா பாரு. பிரியாணின்னு ஒரு வார்த்தை தான், அதுக்கு எப்படி நாக்க தொங்க போட்டுட்டு ஒருத்தன் வந்து நிக்கன்னு பேரு. அண்ணனுக்கு நீயே பிரியாணி கொண்டு வந்திருக்கா? கொண்டா சூடாறதுக்குள்ள சாப்பிடட்டும். இல்ல சதீஷ், இன்னும் செய்யலடா. இப்பதான் 1/4 கிலோ கறி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இனிமே தான் போய் செய்ய போறோம். என்ன பிரியாணி வேணும்னா வீட்டுக்கு வா. அப்படி அன்னைக்கு பிரியாணியா? அப்ப நான் கண்டிப்பா வரேன். இல்ல சதீஷ் கிறுக்கா,
எங்க வீட்ல சாப்பிடலாம் வந்துரு. எங்க அம்மா கோயில்ல இருந்து வந்ததும் பசியா வருவாங்கல்ல, அவியலுக்கு ஏதாவது செய்யணும்ல. அவியெல்லாம் எப்படியும் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. அது காலையில சாப்பாடு தானே, தாலிகட்டுக்கு கொடுப்பாங்க டிஃபன் ஏதோ. சாப்பாடு மதியத்துக்கு வீட்டுக்கு தான் வருவாங்களா இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆகுதுல்ல, அதனால எப்படியும் வீட்ல தான் சாப்பிட வருவாங்க. அப்படியே நாள உங்க அம்மாக்கும் சேர்த்து அரிசி போட்டுக்கிடலாம் வா. எதை சோனி அவ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா, வா நம்ம போவோம். துணியை காய போட்டுட்டு வந்துருப்பா மாதிரி. ஐயோ இந்த சதீஷ் அல்பேபர் எப்படி பாஞ்சுக்கிட்டு போறான்னு பிரியாணின்னு தான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஒரு இது கிடையாதம்மா. கறி வாங்க போனவ எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, இன்னும் வர காணோம். நான் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு சோனி வீட்ல பிரியாணி ஒரு பிடி. வாழ சதீஷ் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். எப்ப சோனி எவ்வளவு நேரம் பாரு, எல்லாம் வெட்டி வச்சுட்டு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். குக்கரை அடுப்புல வச்சுட்டு. எப்ப குக்கர்ல எல்லாம் போக முடியாது, அது 3 லிட்டர் குக்கர் தானே. அதுல எல்லாருக்கும் அரிசி போடணும்னா கஷ்டம். பெரிய டபரா ஒண்ணு இருக்கும்ல நம்ம வீட்ல, அதை எடுத்துட்டு வாயேன். என்னப்பா சொல்றா? உனக்கு எனக்கு அம்மா வந்தா சாப்பிட தானே, கொஞ்சமா தானே போடணும்னா. டா பூமாரி வருவா, சதீஷ், அப்புறம் சித்தி, சரசு சித்தி, நம்ம அம்மா எல்லாரும் வந்தானே சாப்பிடுறதுக்கு வேணும்ல. இப்ப சிக்கன் பத்தாத. பரவாயில்ல, சும்மா பியாருக்கு சிக்கன் உள்ள போட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணி குஸ்கா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஷேர் பண்ணி சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. எனக்கு டபராவுல பிரியாணி செய்ய தெரியாத எனக்கு ஒழுங்கா. ஒண்ணே யாரும் செய்ய சொன்னா டபராவுல? அதான் சதீஷ் இருக்கான்ல, சதீஷ் செய்வான். அப்படிதானே டேய் சதீஷ், உனக்கு செய்ய தெரியும்ல டபராவுல பிரியாணி? சமைச்சு தூள் கலப்பிடலாம் போ, நான் சூப்பரா செய்வேன் பிரியாணி. பாரு அவன் செய்வானா? அப்ப டபராவுல அப்படியே பாத்திரத்தை செட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வாங்க, அங்க போய் செய்வோம். என்னமோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் செய்யுங்க, நல்லா திங்குற மாதிரி செஞ்சா சரிதான். அதெல்லாம் சதீஷ் சூப்பரா செய்வான். காக்கா பிரியாணி, நாய் பிரியாணி எல்லாம் போட்டவனுக்கு இந்த கோழி பிரியாணி போட தெரியாதா என்ன? அப்படி சொல்லு ஜானி. சீ, நாய் பிரியாணியா? அம்மா நாங்க மரநாய் பிரியாணி எல்லாம் போட்டுறோம், உனக்கு தெரியாதா? சீ, கர்மம் கர்மம், கண்டத்தையும் தின்னுட்டு அடப்பணுமா? இன்னும் காட்டுக்குள்ள போய் எதையாவது ஒண்ணு சுட்டு தின்னுக்கிட்டு. அதெல்லாம் பசங்களோட என்ஜாய்மெண்ட், அதெல்லாம் தலையிடப்படாது. சரி, எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க, நான் செய்றேன் பிரியாணிய. என்ன சாலினி அங்கே படுத்துக்கிட்டா? சாலினி, சாலினி. சொல்லுங்க. என்ன நீ அங்க சோஃபாலே படுத்துக்கிட்ட? வா அங்க வந்து படு. இந்த கோப்பில் ஒன்றும் நம்ம மேலே பாசத்தில் கூப்பிடலை. ஏதோ அவருக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, அதை பரிதாபத்துக்காண்டி இங்கே வந்து படுங்கிறாரு. ஒன்றும் தேவையில்ல, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். ஏய் ஒன்னதான் இங்க வந்து படுவா, ஏன் சோஃபால உட்கார்ந்துருக்க? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். இவருக்கு நம்ம மேலே அன்பே இல்லை, அப்புறம் எதுக்கு நம்மளை அங்கே கூப்பிடுறாரு? என்ன இவா மூஞ்ச கூட பார்த்து பேசாம எங்கேயோ பார்த்துக்கிட்டு வரலன்ட்டு படுத்துக்கிட்டா? இன்னும் நம்ம மேல கோவமா இருப்பா போல தெரியுது. நாளைக்கு சாலினி பிறந்தனால அவ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சிறப்பா செஞ்சிடணும். ஏல சதீஷ், நீ சமையல்காரனுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கல. எது? ஆமாடா, நீ சமையல்காரன் ஆவறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. மண்ட ஓட்டையாயிரும் பத்துக்க. வா, இந்த பட்டை லவங்கத்தெல்லாம் கொட்டு, நான் கிண்டுறேன். நான் சொல்ல ஒவ்வொரு பொருளா உள்ள கொட்டுறேன், நான் இருந்து கிண்டுவேன். 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும் பத்துக்க பிரியாணி. அடப்பாவி, என்னையும் கல்யாண வீட்ல சமைக்கிற சமையல்காரி மாதிரி ஆக்கிட்டியல. செய், உனக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. மூஞ்சி உள்ள போடட்டுமா? போடு. ஐயோ காளையா, நீ தேங்காவை தலையை சுத்தி உடைச்சிட்டு வா. வீட்டுக்கு நான் இது ஆரத்தி எடுக்கணும்ல மருமகளுக்கு. வழக்கு பத்தி எடுக்கிறதுக்குலாம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு வரேன். ஒரு ரேடியோ செட்டு போடுறதுனா பொண்ணு மாப்பிள்ள வரும்போது மாப்பிள்ள பொண்ணு வராரே, இல்லைன்னா மருமகளே வா வா அப்படின்னு ஏதாவது பாட்டு போட்டிருக்கலாம். எதுவும் போடாம எப்படி ஊர்காரைகளுக்கு பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்குன்னு தெரியும்? நீ இருக்கிய கஞ்ச பிசினாரி. இங்க பாரு கலையா, வாயை மூடிக்கிட்டு என்ன சொன்னா அதை செய்யி. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் தலையை தேங்காய் வச்சுட்டு உடைச்சிட்டு ஒழுங்கா வீடு வந்துச்சாரு. வீட்டுக்கு வந்ததை நீ வீட்டுக்கு கூரைக்கு மேலே ஏறி நின்று மாப்பிள்ளை பொண்ணு வராரு, மருமவா வாவான்னு கூரைக்கு மேலே நின்று கத்து, ஊருக்கே கேட்கட்டும். இந்த ரேடியோ செட்டு கதையெல்லாம் நீ என்கிட்ட பேசாத, அதுக்கு காசு உங்க அப்பனா கொடுப்பேன். அநியாயம் பண்ற பிங்கி, நீ சொன்னதை செய்யி. நான் ஆரத்தி தட்டி எடுக்கிறதுக்கு வீட்டில் போய் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி. சரி போ. எப்பா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டப்பா, தாலி கட்டு முடிஞ்சு நான் ஊருக்குள்ள வரும்போது பாட்டு போட்டுன்னு அவன் போட்டுறேன்னு இருக்கான். சரிப்பா. முதையே சொல்லி இருந்தா நான் எங்க வீட்லயே இருந்தது எடுத்துட்டு வந்திருப்பேன் முட்டை எல்லாத்தையும். வாங்க இனிமே அப்படி வீட்டுக்கு நடந்தே போயிடலாம். அட நம்ம வீட்டுல தான் பாட்டு படிக்கி யாரு போட்டு விட்டான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கழிச்சு வேணா போய் எடுத்துட்டு வா. இன்னும் பிரியாணி தான் தமிழ்ல கடக்கணும்ல, என்ன கொஞ்ச நேரம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு பாட்டு கேக்குதுல்ல.
ஆமாவே காலையில இருந்து இந்த வீட்ல கல்யாண வீட்ல பாட்டு ஓடல. இப்ப மணமகளே மணமகளே வான்னு பாட்டு ஓடுது. ஆமாவே பொண்ணு மாப்பிள வந்துட்டவன்னு நினைக்கேன். வாங்க போய் பாப்போம். ஐ பொண்ணு மாப்பிள பார்க்க ஜாலியா இருக்கும். ஒடியங்க ஒடியங்க போய் பாப்போம். அடி பாவிகளா, பொண்ணு மாப்பிளைய பார்க்க போறேன்னு அந்தால அம்போன்னு என்னைய விட்டுட்டு போயிட்டீங்களே. இந்த பிரியாணியை விட்டுட்டு நம்மளும் போக முடியாது. அங்க போனா செதறு தேங்காய் கிடக்கும், 2 பறக்கி திங்கலாம். அதுல இந்த பிள்ளைகள் மண்ணலி போட்டு போயிட்டு வரல. அங்க பாருங்க பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஓ மனசுல கைய தொட்டு சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு போல. எப்ப சோனி ரொம்ப பண்ணாத என்ன, பொண்ணு நல்லாதான் இருக்கு. பிங்கி பாட்டி வீட்டுக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு மாதிரி தெரியுது. ஒரே மாதிரி இருக்கு ஹேர் ஸ்டைல்லாம். ஆமா பத்தியா, ஆனா கொஞ்சம் டோப்பா முடி ஏதாவது ஒண்ணு வச்சு மேனேஜ் பண்ணி விட்டுருந்துருக்கலாம் கல்யாணத்துக்காவது. அதுவும் பண்ணல வர. ஏ பூமாரி, அந்த கிழவி ஏற்கனவே கஞ்ச பிசினாரித, அது எங்க இதெல்லாம் பண்ணும்? ஏய் பொண்ணு வீட்டு சைடு தானே மேக்கப் பண்ணுவாங்க, அதுக்கு எதுக்கு பிங்கி கிழவி மேல பழிய போடுற? ஆமா அதுவும் சரிதான். அப்ப ஒருவேளை இந்த பிசினாரிக்கு ஏத்த கிழவி மருமகளா இருக்கும், அதனாலதான் அதுவும் பிசினாரியா இருக்கு. ஏய் சும்மா இருங்கப்பா, அது பணக்கார ஃபேமிலின்னு கேள்விப்பட்டேன். அம்மா ஜெமீன் குடும்பமா? ஆமா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு. சும்மா இருங்கப்ப கொஞ்ச நேரம். பொண்ணு மாப்பிள்ள பெயர போறாங்க, கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுவோம். எதோ முன்னாடி எல்லாம் கிணத்துக்கு தண்ணி எடுக்க பொண்ணு வரும்ல, புது பொண்ணு குடத்தை எடுத்துக்கிட்டு. இப்பெல்லாம் ஏன் வாரதில்ல? எப்பா அந்த சாமியும் மறக்க கூடாதுப்பா, அதையும் கும்பிட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போனோம். சாரிப்பா ஏதோ ஒரு ஞாபகத்துல தேங்காய் உடச்சாதான் கிளம்பலான்னு பார்த்துட்டேன். சரிப்பா நீ கும்பிட்டுட்டு வந்துட்டல, அது போதும். சரி வா வாங்க மருமோன போவோம். உங்க அம்மா ஆத்தி தட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் கிணத்துல தண்ணி இருந்தது, அதனால குடத்தை எடுத்துக்கிட்டு பொண்ணு புது பொண்ணு தண்ணி எடுக்க கிணத்துக்கு வரோம். இப்போ எங்க கிணத்துல தண்ணி இருக்குது? கிணத்துக்கு பூரா குப்பையும் குலையுமா தான் கிடக்கு. வேற எங்க அங்க தண்ணி எடுக்க வர? அதுவும் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் கோயில் பைப்ல தண்ணி எடுக்க ஆள் வந்துட்டு இருந்தல, இப்ப அதுவும் வரது இல்லையோ? ஒருத்தர் இப்ப வர மாதிரி தெரியல. வேணா நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் தண்ணி எடுக்கிறதுக்கு கோயில் பைப்புக்கு போ. நான் ஏன் கல்யாணம் ஆனா இந்த ஊர் கோயில் பைப்ல போய் நான் தண்ணி எடுக்க போறேன்? நான் வாக்கப்பட்ட ஊர்ல தான் போய் தண்ணி எடுப்பேன். அதுவும் சரிதான். அதுக்கு நீ எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும். ஓடி போய்லாம் கல்யாணம் பண்ணனா உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது பாத்துக்க. நான் ஏன் ஓடி போனோம்? நான்லாம் ஓடி போக மாட்டேன். நான் வீட்டில் போடுற நகை நட்டு சீரு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் இந்த மருமகளே வான்னு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனாதான் இந்த பாட்டெல்லாம் நம்ம வாழ்க்கையில போட்டு கேட்க முடியும். ஓடி போனோன்னா இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. அடுத்தவங்க கல்யாணத்துக்கு போட்டாதான் கேட்டா உண்டு. நம்ம கல்யாணத்துலலாம் இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. அதனால நான்லாம் வீட்டில் சொல்ற மாதிரி கேட்டு அழகா கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம்தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். பரவாயில்லையே, உனக்கு கூட கொஞ்சோட மூளை இருந்திருக்கே. இல்ல நானும் கண்டிப்பா அப்ஸ்காண்ட் ஆயிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அப்ப நீ தேறிடுவேன். வேற நான் ஓடி போயிட்டேன்னா நீ மட்டும் அவ்வளோத்தையும் வீட்டுல இருந்து அள்ளிட்டு போயிட்டேன்னா வேற ஏன் பங்க யார் தர்றது? அதான பார்த்தேன், ஆளு என்ன திடீர்னு இப்படி பேசுதுன்னு. அல்ப சிப்ப, இந்த வீட்டுல எனக்கும் உரிமை உண்டு, எனக்கும் எல்லாம் கிடைக்கணும்ல. பைத்தியகாரி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வேணுமாவே? வீட்டுல இருக்க சீரு சனத்தை அப்புறம் நகை நட்டு இது முக்கியமாவே? ரெண்டும் தான். இல்ல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும்னா நீ எதை சூஸ் பண்ணுவ? ரெண்டும் கிடைக்க வரைக்கும் போராடுவேன். இதுல பாவம் உங்க அம்மா தாம்ப, உங்க 2 பேர்ட்டையும் மாட்டிட்டு படாத பாடுபடுவாவ. நாளைக்கே சரண் மேட்டர் வீட்டுல தெரிஞ்சா தெரியும், அதுக்கப்புறம் ஆளு என்ன முடிவு எடுக்குன்னு. எப்ப சோனி வாய மூடு, என்ன சும்மா தேவையில்லாமலாம் பேசாத. என் வாழ்க்கையில மண்ணடி போடுறதே நீ வேலையா வச்சிருக்கத. ஐயோ 2 பேரும் சண்டை போடாதீங்க, அங்க பிரியாணி ரெடி ஆயிருக்கும், வாங்க சாப்பிட போலாம். ஆமா புமரி, நீ வீட்ல இருந்து முட்டை எடுத்துட்டு வாபே. அவிய போட்டனா ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும், அப்பதான் வைக்க நல்லா இருக்கும். எப்படியே ரைட்டாக்கு வெங்காயம் வெட்டணும், அதுக்குள்ள நீ போய் எடுத்துட்டு வந்துரு. சரி நான் எடுத்துட்டு வரேன். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? பாத்துட்டு வந்தாச்சு. கல்யாணம் ஆன உடனே இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வரும்போது எட்டி பார்க்கலன்னா நமக்கு அன்னைக்கு நாளே ஓடாது, தூக்கமே வராது. ஐயோ பார்க்காம விட்டுட்டோமேன்னு இருக்கும். அதான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தோம். ஆமா நாளை பின்ன அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வராதுல்ல, பார்க்கவே முடியாது. வேறு எப்பனாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம போய் பார்த்தாதான் அதுல ஒரு சந்தோஷம். அது சரி, பிரியாணி ரெடியா இருக்கும், ஓபன் பண்ணலாமா ஆண்டாவே? ஓபன் பண்ணு. உங்க தங்கச்சியா போயிட்டு முட்டை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வந்ததா அதை கூட அடுப்புல வேக போட்டுடலாம், 10 நிமிஷத்துல வெந்துடும். அப்புறம் தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை வெட்டணும்னா வேலை முடிஞ்சது, பிரியாணி சாப்பிடலாம். சரி. வாவ், பிரியாணி செம்மையா ரெடியா இருக்கு. ஐயா இதுலலாம் கிங் தெரியுமா? கண்பக்க மின்னோதம்மா முத்தாரம்மா அவதாரம். அப்படியோ நல்லபடியா சாமியை திருப்தியா கும்பிட்டாச்சு. நல்ல வேளை திருக்கணெல்லாம் சாத்த முடியுமோ என்னமோ நினைச்சேன். நல்லபடியா சாத்தியாச்சம்மா.
ஆமாக்க, எனக்கும் திருப்தியா இருக்கு. சரி வரியில போவோம். ஐயே எங்க மைனி வரல, கொஞ்சம் நில்லுங்க. லைன்ல காத்து கடந்து போன நாமளே சீக்கிரம் போயிட்டோம். 100 ரூபா கொடுத்து லைன்ல போனையே இன்னும் கும்பிட்டுட்டு வெளியே வர காணோம். ஆமா, பொது லைனை விட 100 ரூபா கொடுத்து போற லைன் தான் ரொம்ப கூட்டமா தெரியுது. எல்லாரும் 100 ரூபா கொடுத்தா சீக்கிரம் பெறலாம் அவ்வளோ நேரம் காசு கொடுத்து சாமியை பார்க்கலான்னு போனா என்ன ஆகுறது? இப்படிதான் ஆகும். இதுக்கு தான் சொன்னேன், பத்திராளியக்காவை கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்கணும்னா பொறுத்துருங்கன்னு. அவைய கேட்காம காசு கொடுத்து போனாவல்ல, கால் கடுக்க நிக்கட்டும். அவைய வந்தவொடனே இப்போ 2 மணி பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். வேற அவைய வரதுக்கு இன்னும் லேட் ஆச்சுன்னா அப்புறம் 2 மணி பஸ்ஸை விட்டுட்டோன்னா அப்புறம் 3 மணிக்கு தான் போக முடியும். பார்த்துக்கிடுங்க. அதுக்குன்னு வந்தையில நம்மள வேற விட்டுட்டும் போக முடியாதுல்ல. ஆமா, இந்த சாமியை பார்க்கறதுக்கு நின்றுட்டு கடைசியில் காலையில் கொடுத்த டோக்கனை சாப்பாடு ஹோட்டலில் போய் வாங்கி திங்கல. நேரம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருப்போமா டோக்கனை கொடுத்து. ஏலா காலையில் டிஃபனுக்கு கொடுத்த டோக்கனு அதை கொண்டு விட்டு லஞ்ச் டைமுக்கு போனான்னா அவன் பழைய இட்லியும் தோசையும் தான் தருவான். திம்பியா? அது எப்படி? நம்ம ஏதோ காலையிலக்கு போக முடியல, டிஃபனுக்கு தான் போக முடியல, லஞ்சுக்கு வந்திருக்கோம், லஞ்சை கொடுன்னு சொல்லி கேட்போம். நல்லா தருவான், வாயை பொழந்துக்கிட்டு போ. ஐயோ, அப்ப இந்த டோக்கன் எல்லாம் வீணா? என் மாமியார்ட்டையாவது கொடுத்து விட்டு பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன் இல்லையே. நான் வேற டோக்கனை இங்க சுடிதாருக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேனே. பயிர் வேற பெருகுடலை சிறுகுடலை திங்குது. அந்த மாதிரி பசியா இருக்கே. வேணா போய் கேட்டு பார்ப்போம். தந்தாவன்னா தும்போம், இல்லாட்டின்னா வீட்டை பார்த்து கிளம்புவோம். ஆனால் அதுக்கு எங்கள் மைனி வரணும். வந்தால் தான் அந்த இடத்த விட்டு நான் விழுவேன். நீ உன் மைனியை கூட்டிட்டு வா, நான் லட்சுமி சரசையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த ஹோட்டல்ல சாப்பாடு தரணும்லான்னு கேட்டு பார்த்துட்டு வரேன். வரலன்னா இன்னைக்கு ஹோட்டல்ல நின்று சண்டை போடுறது உறுதி. சாப்பாட்டில் எலி கிடக்கு, பள்ளி கிடக்கு, பூரா கிடக்கு, பூச்சி கிடக்குன்னு சொல்லி நான் சண்டை போட்டு அவன்கிட்ட காசாவது வாங்கிட்டு வருவேன். ஏமா நாங்கள் வரலாமா உன் கூட? ஐயா லட்சு, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சண்டை போட மாட்டேன். எப்படியும் காலையில் உள்ள டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கனுக்கான அமௌண்ட்டுக்கான சோறாவது தாங்கன்னு கேட்டு வாங்கி தருவேன். வாங்க எல்லாம் சும்மா இருங்க, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வீட்டில் போய் பிள்ளைகள் என்னத்தையாவது செஞ்சு வச்சிருக்கோம், போய் திங்கலாம். இருங்க, கொஞ்சம் பொறுங்க. ஐயோ லட்சு, எனக்கு பசி தாங்க முடியல. நான் போப்பேன் தலையும். பெரிய பொண்ணு, ஐயா 2 பேரும் உங்க மைனிக்கு காவல் நிற்பாவே. நீ வா, நம்ம ஹோட்டல் கரண்ட்டை போயிட்டு கேட்டு வருவோம். அப்போ சரி. அப்போ ஏக்கா எங்கள் மைனியை பார்த்து பத்திரமா கூட்டுவாங்கண்ணே. கூட்டத்துக்குள்ளே தொலைஞ்சு கிழஞ்சி போயிட்டாவன்னா பாவம் எங்கள் மைனி. ஏதோ குழந்தை ஒத்தையில நிற்குன்னு பிடிச்சி இடுப்புல தூக்கி வச்சுட்டு யாராவது பிள்ளை பிடிக்க வைக்கிறாங்க, தூக்கிட்டு போயினாங்கன்னா அவ்வளோதான். எங்கள் மைனி அந்த ஆள போக வேண்டியது தான். தூக்கிட்டு போனா எங்கேயாவது வச்சு ஊசி பாசி எடுத்துக்கிட்டு இருப்பாவே. இப்போ அங்கே போய் தேடி பிடிச்சிக்கிடலாம் உங்க மைனிய. வா நம்ம போவோம். கொழுப்ப பத்திய சரசு இவளுக்கு என்ன பேசி அல்வன்னு பாரு. ஆமாக்கா, இவளுக்கு வேற வேலை என்ன? சதீஷ் வேஷம் போடுறானா சரசு? இல்லக்கா, அவனுக்கு இந்த வருஷம் வேஷம்லாம் போடல. அவன் 3-4 வருஷம் போட்டு முடிச்சிட்டான். இனிமே ஆசைக்கு சும்மா காப்பு கட்டிட்டு இனிமே சும்மா தான் திரிவான். அவன் வேஷம் போடலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமா, பையில வளர்ந்துட்டானுவெல்லாம், வளர்ந்தப்புறமா கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்னமோ அவன் விருப்பம் தானே. அவன் என்ன பண்ணியானா பண்ணிட்டு போறான். பிரியாணி வாசம் நல்லா கும்முன்னு இருக்கு. கொஞ்சம் பொருளா சதீஷ், சந்தியா முட்டை தோடு உடைக்க போயிருக்கல, முட்டையை உடைச்சி எடுத்துட்டு வரட்டும். அதை வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். அது இல்லாம சாப்பிட்டோன்னா ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஆமா அதுவும் சரிதான். சிக்கன் சாப்பிடணும்னா இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். 23ஆம் தேதிக்கு அப்புறம் கொடி ஏறிடும். ஒருத்தரும் நான்வெஜ் அப்புறம் சாப்பிட முடியாது. 10-11 நாளுக்கு அப்புறம் தான் எல்லாம். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்ப்பா. எங்க வீட்டுல யாரும் வேஷம் போட மாட்டோம்ல. எங்க வீட்டுல சதீஷ் காப்பு கட்டுவோம்ல, அதனால எங்க வீட்டுல 10-11 நாளைக்கு ஒண்ணும் கிடையாது. அதான் எங்க அம்மா காலையில 10 முட்டை வாங்கி வைக்க சொன்னாவ, வாங்கி வச்சிருந்து. இப்ப அதை இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்ல, அப்ப உங்க அம்மா தேடுவாங்களா, திட்ட வேண்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிட்டுறேன். எங்க அம்மா வந்ததை வேணா சொல்லி வாங்கி தந்துடுறேன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும் ஜோனி. பத்தியா, எங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். சோனி சாப்பிட கூப்பிட்டாமா, அதனால நான் சாப்பாடு செய்யல, இங்கதான் சாப்பிட வந்தேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இரு, நான் எங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எங்கன வந்துகிட்டு இருக்காவன்னு கேட்டுட்டு சரசு சித்தியையும் வரும்போது இங்கே கூப்பிட்டு வந்துருமா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிடுறேன். சரிப்பா ஜோனி, சொல்லிடு. அந்த ஃபோன் போகுது. அடா, என் மொவாதான் ஃபோன் அடிக்கா, என்னன்னு கேட்போம். ஏம்மா, சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சா? ஆமாம்மா, சாமி கும்பிட்டுட்டு இப்பதான் வெளியே வந்து நிற்கான். பத்திராளியாக்கா உள்ள போனவ இன்னும் வர காணோம். பத்திராளி பெரியமா வந்ததுன்னா வரணும். அம்மா, நீங்க சாப்பாடு எதுவும் செஞ்சு சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நாங்க பிரியாணி செஞ்சோம். பிரியாணி செஞ்சியல? நாங்க இங்க கோயில்ல இருக்க, நீங்க வீட்டுல பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா போச்சு போங்க. சரி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு தின்னா சரிதான். ஆமாம்மா, என்ன செய்யணும் தெரியல, அந்த பிரியாணி செஞ்சோம். சரசு சித்தியும் வரும்போது இங்கே கூப்பிட்டு வந்துரு. சதீஷ் பூமாரிலாம் அங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்காவ. அவையிலையும் இங்கே வரும்போது இங்கே வந்து சாப்பிட சொல்லு. பூமாரி அங்க ஒன்று சமைக்கலையா? அந்த சமைக்கேண்டா, இங்க வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் அவங்க வந்தாய், அம்மட்ட சொல்லிருமா. சரி சொல்லிடுறேன்.
சரி பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்துருவோம். 2 மணி பஸ் பிடிக்க முடியுமான்னு பாக்கே. அது முடியலன்னா 3 மணி பஸ்ல வருவோம். சரி பார்த்து வாங்க. என்னவாக்கா பிள்ளைகள் என்ன சொல்லி அழுவே? என் மோளும் சாப்பாடுக்கு பாட்டு எதுவும் செஞ்சாலும் என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாரும் இங்கதான் கடற்கல்வ போல இருக்கு. பிரியாணி செஞ்சிருக்காவலாம் எல்லாரும் ஒண்ணா. அதனால சாப்பிடுறதுக்கு ஒன்னையும் அங்கதான் கூப்பிடியாவே. பூமாரியே சமைக்காண்டா நீ வா எங்க வீட்டுக்கு. உங்க அம்மா சாப்பிட வந்தாவனே எங்க வீட்டுக்கு வர சொல்லு. வர சொல்லிக்கிட்டலாம் நீ இங்க வந்து சாப்பிடுனாவலாம். அதனால எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரியாணி செஞ்சாவலாம். ஐயா அப்படியா? ஆமா லட்சுமி. வாங்கக்கா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க லைன் ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும் போலயே. ஆமாளா, 100 ரூபா லைன் சட்டுன்னு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாயி போச்சு. நெரிச்சு பிச்சு விட்டாலுவே. சரி வரீங்களாடே, கிளம்புவோம். ஆமா அவ்வளோ எங்க பெரிய பொண்ணு உமாலாம் அவ்வளோ நான் அந்த காலையில டோக்கன் கொடுத்துச்சுல பிங்கி கிளவி வீட்டுல, அந்த டோக்கனை தூக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காளுவே. அந்த டோக்கனுக்கு இனிமே சோறு தருவானாக்கும். என்னமோ தெரியல. வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். சரி லட்சுமி.